இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம்னு. இப்போ நார்மலாக எல்லா வீட்லையும் தூங்குறக்கே அந்த 12 மணிக்கு மேலே தான் வினை பிடிச்சதெல்லாம் தூங்கிட்டு இருக்குதுங்களே, நம்ம ரொம்ப நல்லவனாச்சே, தூக்கம் வரலையே, இந்த புலம்பலே பெரிய அதுக்கே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் களைஞ்சு போயிடும். யாருக்கெல்லாம் படுத்தோம்னா தூக்கம் வரலைங்க, 10-15 வருஷங்க நான் வரைக்கும் படுத்தோம் தூங்குனதே இல்லைன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் உங்களை தூங்க வச்சு காட்டுறேன். உங்க அப்பா நீங்க அவ்வளோ வேலை கொடுத்துருக்கீங்க, இதுக்கு அவ்வளோ இருக்கு சொல்லுவாங்க இல்லையா, பெரியப்பா மனசுக்குள்ள நிறைய இருக்கு பெரியப்பா, சொல்ல முடியல பெரியப்பான்னு இருக்கீங்கன்னு அர்த்தம். நைட்டு புரண்டு படுக்கிறது தப்பு இல்லை, அது நமக்கு நல்லது தான் பண்ணுது. அதுவும் எப்படி அலாரம், அது அந்த அலாரம் வேலை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்கும், பேன்னு எந்திரிப்பாங்க. அன்னைக்கு ஃபுல்லா பேன்னு இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லா. எட்டரை மணிக்கு படுத்தா 2 மணிக்கு தூக்கம் வருது. நான் ஒரு டெக்னிக் வச்சுருக்கேன், இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா 8:30 மணிக்கு படுத்தா 9 மணிக்கு இந்த 4 வேலையும் முடிஞ்சிடும். நமக்கு 5 மணி நேரம் மிச்சம். காலைல 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என்ன செய்யறதுன்னு தெரியாது. என்ன செய்யறதுன்னு தெரியாதுன்னா யோகா பண்ணுங்க. ஐடியா நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க. நைட்டு புரண்டு படுக்கிறது தப்பு இல்லை, அது நமக்கு நல்லது தான் பண்ணுது. அப்போ என்னது, உங்களுக்கு தூக்கம் தேவையில்லை, ஓய்வு தான் தேவை, டெம்பரேச்சர் ஒழுங்கு இது ஒழுங்காக இல்லைன்னு சரி பண்ணுறது தான் புரண்டு படுக்கிறது. எனவே புரண்டு படுத்து தூக்கம் இல்லாமல் இருப்பது நல்லது. எதுக்கு சொல்லுங்க தெரியுங்களா, பல பேர் அப்படி படுத்துட்டு டென்ஷனாக இருப்பீங்க, ஐயோ தூக்கம் வரலையே, எல்லாரும் தூங்கிட்டாங்களே, நம்ம மட்டும் தூங்கலையே, வினை பிடிச்சதெல்லாம் தூங்கிட்டு இருக்குதுங்களே, நம்ம ரொம்ப நல்லவனாச்சே, தூக்கம் வரலையே, இந்த புலம்பலே பெரிய அதுக்கே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் களைஞ்சு போயிடும். பார் நம்மளை திட்டுச்சு, அது தூங்கிடுச்சு, நம்ம கடுப்புல உட்காந்துருக்கோம். மீண்டும் சொல்கிறேன், தூக்கத்து மாதிரியே நமக்கு ரெஸ்ட்டும் அவசியம். இப்போ சொல்லுங்க, ஒருத்தர் இருக்காரு, அவர் மேசன், அவர் கலக்கி அடிக்கிறாரு, வீடு கட்டுறாரு, உடலுக்கு நிறைய உழைப்புங்க, வர்றாரு படுக்கிறாரு தூங்கிறாருங்க. ஏன்னா அவர் சாப்பிட்டது, அவர் அவ்வளோ வேலை செஞ்சனால சாப்பிட்டது உடனே ஜீரணமாயிருது, டெம்பரேச்சர் ஏற்கனவே மெயின்டைன் பண்ணுறாரு. அவர் இந்த உடல் உழைப்பு இருக்கிறவங்களுக்கு புத்திக்கு மனசுக்கு வேலை இல்லை. இந்த வெட்டியாக இருக்கிறவங்க தான் உட்காந்துட்டு யூடியூப் பார்த்துட்டு எல்லா பிரச்சனையும் தலையில் போட்டு உட்காந்துருப்போம். ஒரு பிஸியாக இருக்கிறவங்க பாருங்க, அவங்களுக்கு அது நினைக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. யார் எலெக்ஷன் ஜெயிச்சா இல்லைங்க அவங்க போயிட்டே இருப்பாங்க. நம்ம தான் உட்காந்துட்டு இவர் வருவாரா அவர் வருவாரா அப்படி ரொம்ப யோசிச்சு தேவையில்லாத, உண்மையிலே சொல்கிறேங்க, வெட்டியாக இருக்கிறவங்க தான் எல்லா நோய் வருங்க. அப்போ அவங்களுக்கு இது நாள் ஒழுங்காகுதுங்க, சீக்கிரமாக தூங்கிடுறாங்க. யாருக்கு உடல் உழைப்பு நிறைய இருக்கோ படுத்துனோம் தூக்கம் வரும். யாருக்கு மனசுக்கு புத்திக்கு நிறைய வேலை தரீங்களோ படுத்துனோம் தூக்கம் வராது. அது ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அதை அக்செப்ட் பண்ணுங்கிறங்க. இவருங்க 8 மணி நேரம் தூங்கணும்னு சொன்னாங்களே, கிடையாது, 8 மணி நேரம் படுத்திருக்கணும். அதில் ஒருத்தர் 4 மணி நேரம் ஓய்வு எடுத்திருப்பாரு, 4 மணி நேரம் தூங்கியிருப்பார். இவர் இன்னொருத்தர் 7 மணி நேரம் ஓய்வு எடுத்திருப்பாரு, 1 மணி நேரம் தூங்கியிருப்பாரு. ஒவ்வொருத்தருக்கும் மாறுங்கிறங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறது, நைட்டு படுத்திருக்கணும், தூக்கம் வந்தால் தூங்குங்க, வராட்டி தேவையில்லை. அந்த வராமல் புரண்டு படுக்கிறீங்களா, அதுவும் ஒரு ஓய்வு தான். அது உடம்பு கரெக்டாக தான் பண்ணுது, முரண்படாதீங்க. தூக்கம் வந்தால் தூங்குங்க, வராட்டி தூங்க தேவையில்லை. தூக்கம் வரலையே சொல்லி செல்ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஏற்கனவே அதை பார்த்ததுக்கு தான் இங்கே புரண்டு படுத்துட்டு இருக்கீங்க. யாருக்கெல்லாம் படுத்தோம்னா தூக்கம் வரலைங்க, 10-15 வருஷங்க நான் வரைக்கும் படுத்தோம் தூங்குனதே இல்லைன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் உங்களை தூங்க வச்சு காட்டுறேன். இங்கிருந்து வால்பாறை வரைக்கும் நடந்தே கூட்டிட்டு போவேன். அங்க போய் படுக்க சொல்லுவேன், உடனே தூங்கிடுவீங்க. புரிஞ்சுங்களா? அப்ப ஏன் தூக்கம் வரலன்னா, நம்ம கொடுத்தது மனசுக்கு வேலை, புத்திக்கு வேலை. கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள், கவிதை எழுதுறவங்க, டைரக்டர், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வயிற்றுலையே அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறவங்க, இந்த மாதிரி வீட்டில் குடும்ப பிரச்சனையோடு இருக்கிறவங்கலாம், அவங்களுக்கு புத்திக்கு தாங்க வேலை, மனசுக்கு தாங்க வேலை. உங்களுக்கு தூக்கம் தேவையில்லை, புரிஞ்சுக்குங்க.
உடம்புக்கு வேலை கொடுத்தா தூக்கம் ரீசார்ஜ், புத்திக்கு மனசுக்கு வேலை கொடுத்தா ஓய்வு தான் ரீசார்ஜ். அப்போ என்ன பண்ணுங்க, நைட்டு படுக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை. படுத்துட்டு தூக்கம் வந்தால் காலை எந்திரிச்சு நம்ம உடம்புக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு சொல்லிக்கோங்க. படுத்துட்டு தூக்கம் வரலன்னா நம்ம புத்திக்கு மனசுக்கு வேலை கொடுத்துருக்கோம், அவ்வளோதான் சொல்கிறாங்க. இவருக்கு மிகப்பெரிய புரிதலுங்க. பல பேர் படுத்துட்டு தூக்கம் வரலைங்கிறக்காக நமக்கு இன்னமும் ஆகிப்போச்சோம், இது தப்பு, தூங்கணும் நினைக்கிறீங்க இல்லையா, அதுதான் வியாதிங்க. இனிமேல் அதுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. அப்படி புரண்டு படுக்கும்பொழுது ஆகாய சக்தி ரிசீவ் ஆகுதுங்க, அக்செப்ட் பண்ணுங்கிறங்க. ஒன்று சொல்கிறேங்க, நைட்டு 9 மணிக்கு படுத்து காலைல 5 மணி வரைக்கும் தூக்கம் இல்லாமல் புரண்டு படுத்தாலும் காலை எழுந்திரிச்சு வேலை செய்யுங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அப்பா நீங்கள் அவ்வளோ வேலை கொடுத்துருக்கீங்க, இதுக்கு அவ்வளோ இருக்குது. சொல்லுவாங்க இல்லையா, பெரியப்பா மனசுக்குள்ள நிறைய இருக்குது பெரியப்பா, சொல்ல முடியல பெரியப்பான்னு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, இங்கே பாருங்க, பாயிண்ட் நம்பர் 1. இனிமேல் நைட்டு படுக்கணும், அது எப்போ தூங்குதோ தூங்கட்டும், எப்போ எந்திரிக்குதோ அப்போ தான் எந்திரிக்கணும், அது முக்கியமான விஷயம். அடுத்தது, அலாரம் வச்சு எந்திரிக்கக்கூடாது. அலாரம் வச்சு எந்திரிச்சாவே உங்களுக்கு வியாதிகள் வரும். ஏன்னு சொல்கிறேங்க, 5 மணிக்கு அலாரம் வைக்கிறோம், 5 மணிக்கு, அப்போ தான் நைட்டு 9 மணிக்கு படுத்து புத்தி கஷ்டப்பட்டு அடுக்கி மனசு அடுக்கி டெம்பரேச்சர் ஒழுங்கு எல்லாம் 3 மணிக்கு தாங்க தூக்கமே ஆரம்பிக்குது. அலாரம் அடிக்கலைன்னா 7 மணிக்கு எந்திரிச்சிருப்பீங்க. அப்போது உங்களுக்கு தேவையான தூக்கங்கிறது 7 மணி. புரிஞ்சுக்குங்க, நாமளாக எந்திரிச்சா அன்னைக்கு தூக்கத்தை கொடுத்துட்டோன்னு அர்த்தம். அப்போ 5 மணிக்கு அலாரம் வச்சா 7 மணிக்கு தானே எந்திரிச்சிருப்போம், 5 மணிக்கு எந்திரிச்சா 3 மணி நேரத்தை கட் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ நமக்கு தேவையான தூக்கத்தை கொடுக்கலன்னு அர்த்தங்க. அதுவும் எப்படி அலாரம், அந்த அலாரம் வேலை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்கும், பேன்னு எந்திரிப்பாங்க. அன்னைக்கு ஃபுல்லாக பேன்னு இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக. ஆமாங்க, இந்த கும்பலை எங்காவது போய் கோயிலில் எங்காவது தூங்குறோம் இல்லைங்களா, அங்கே எவனோ ஒருத்தர் 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு அவன் தூங்கிட்டே இருப்பான், எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க, அவன் மட்டும் எந்திரிக்க மாட்டான். அலாரம் வச்சு எந்திரிக்கிறதுனால என்ன பிரச்சனைன்னா, அலாரம் அடிக்கும் பொழுது நம்ம நல்லா தூங்குறோம், நம்ம திடீர்னு எந்திரிச்சாவே உடம்பெல்லாம் அது ஒரு நோய்ங்க. அதாவது உடம்பு பயப்படும், அந்த ரெக்கார்டு இருக்கும், அப்படி எந்திரிக்கக்கூடாது. இன்னொன்று, அந்த அலாரம் அடித்து எந்திரிச்சிட்டோம்னா நம்ம ஆக்சுவலாக தூங்க வேண்டிய அந்த டைம் மிச்சமாகுதா இல்லையா, கிடைக்கலையா இல்லையா, அப்போ அதுக்கான பக்கவாலே வருமா இல்லைங்களா. அலாரம் வச்சு எந்திரிக்காதீங்க. ஒரு வேளை இல்லைங்க நான் 5 மணிக்கு எந்திரிக்கணுங்க, எந்திரிச்சு நான் அதை வேலையை பண்ணாதான் 6 மணிக்கு பஸ்ஸை பிடிக்கணும், ஓகே ஒத்துக்கிறேங்க. அதுக்கு என்ன பண்ணணும், 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா அலாரமே இல்லாமல் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா சீக்கிரமாக தூங்கணும். எல்லாரும் சொல்கிறாங்கங்க, சீக்கிரம் எந்திரிக்கணும், பிரம்ம முகூர்த்தம் எந்திரிக்கணும், காலையில் தூங்குறது பீடையாமா. இந்த 7 மணிக்கெல்லாம் தூங்குறது சொல்லுவேன், சனியா பீடை, 7 மணிக்கு தூங்குது பாரு அப்படிம்பாங்க. காலையில் தூங்குவது பீடை என்றால் இரவில் முழித்திருப்பதும் பீடை தான். அதுக்கு மட்டும் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்பெல்லாம் காலமே மாறி போச்சுங்க. இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம்னு இப்போ நார்மலாக எல்லா வீட்லையும் தூங்குறக்கே அந்த 12 மணிக்கு மேலே தான். ஏன்னா ஒரு 11 மணிக்கு தான் முக்கியமான சீரியல்லாம் போடுறாங்க. அவங்க மாறி போச்சுங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோயம்புத்தூர் செல்வபுரத்தில் செட்டி வீதியில் நான் ஒரு இடத்துல வீட்டில் இருந்தேங்க. எங்கள் வீட்டுக்கு சுற்றி நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். இது வரைக்கும் நாங்கள் ஹோட்டலில் வாங்கினதே இல்லை, ஏன்னா வீட்டில் இருக்கிறனால வாங்கினது இல்லைங்க. இதை மற்ற ஊரில் எந்தெந்த ஹோட்டல் என்ன கிடைக்குன்னு சொல்லுவேன், எங்கள் ஊரில் தெரியாது. ஒரு நாள் ஏதோ எங்கள் அம்மா வந்துட்டு இட்லி வாங்கிட்டு வாடான்னு சொன்னாங்கன்னு சொல்லி 8:30 மணிங்க நைட்டு 8:30 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு எதிரில் சந்துக்குள்ளே போய் ஒரு கடை ஹோட்டல் அடுப்பெல்லாம் எரிஞ்சிட்ருக்கு. போயிட்டு ஆனால் இட்லி வேணுங்க அப்படிங்கிற என்னை மேலே எங்கேயும் பார்த்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டேன். நைட் 8:30 மணிக்கு அதுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ தான் கடை திறக்கிறேன் அப்படிங்கிறாருங்க. யோசிக்கிறப்ப 8:30 மணிக்கு தான் ஒருத்தர் கடை திறக்கிறாருன்னா எப்போ க்ளோஸ் பண்ணுவார்? நான் என்ன சொல்கிறேங்க, நைட்டு நீங்கள் முழிச்சிருங்க, தப்பு இல்லைங்க. நீங்கள் 2 மணி வரைக்கும் முழிங்க, நான் வேண்டாம்னு சொல்லிங்க. நைட்டு 2 மணிக்கு தான் தூங்குவீங்கன்னா காலைல 8-9 மணிக்கு எந்திரிங்க.
நீங்கள் படுத்தா உடம்பே எந்திரிக்கணுங்க போதும்னு, அதாங்க உண்மையான தூக்கம். அப்படி சீக்கிரம் எந்திரிக்கணும்னா சீக்கிரம் தூங்குங்க, இதான் கணக்குங்க. தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இப்போ நான் கார் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறேன், நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு போகிறேன், 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வரேன்னு வச்சுக்கங்களேன். நான் காலை 4 மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்க, வந்த நேரம் படுத்து தூங்குவேங்க. ஒருவேளை 11 மணிக்கு எந்திரிப்பேன். நான் படுத்து நான் எப்போ எந்திரிக்கிறனோ அப்போ தான் டிஃபனே சாப்பிடுவேங்கிறாங்க, அப்புறம் தான் குளிப்பேங்கிறாங்க. புரிஞ்சுக்க, நம்மளாம் என்ன பண்ணுறோன்னா நைட்டு லேட்டாக படுக்கிறத பற்றி கவலைப்படுறதே இல்லைங்க, சீக்கிரம் எந்திரிக்கிறோங்கிறது மட்டும் அவ்வளோ கவலைப்படுறோம். மீண்டும் சொல்கிறேன், காலைல சீக்கிரமாக எந்திரிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நைட்டு சீக்கிரமாக படுங்க, சீக்கிரம் எந்திரிங்க. லேட்டாக படுத்தா லேட்டாக எந்திரிங்க. நான் நைட்டும் லேட்டாக தான் படுப்பேன், காலையில் சீக்கிரமாக எந்திரிப்பேன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி அலாரம் வச்சு தூக்கத்தை கெடுத்து யோசிச்சு பாருங்க. 10 வருஷம் ஒருத்தங்க அலாரம் எடுத்து படிக்கிறாங்க, 10 வருஷமாக ஒருத்தங்க அலாரம் வச்சு எந்திரிக்கிறாங்க. அப்போ டெய்லி 3 மணி நேரம் கட் பண்ணுறாங்களா? யோசிச்சு பாருங்க. 10 வருஷம் கழிச்சு ஒரு நாள் அலாரம் அடிக்கும், எந்திரிக்கவே மாட்டாங்க. அப்புறம் சொந்தக்காரங்கெல்லாம் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துருப்பாங்க சுற்றி. தூக்கம் முக்கியம்.